ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நேரங்களில் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்மை படைத்த ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியாக வந்து முடிகிறது. சவுல் ராஜா யுத்தத்திற்கு போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி வேகமாக ஜனங்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பலி செலுத்துகிற காரியத்தை முன்வந்து செய்கிறார். அவருடைய ராஜ்ய பதவி அவனை விட்டு கடந்து போய்விடுகிறது. அதே போல சிம்சோன் தேவன் கொடுத்த அந்த வரத்தை குறித்து, தன்னிடத்துல இருக்கிற பலத்தை குறித்த ரகசியத்தை தெலீலாவிடத்துல வெளிப்படுத்தி விடுகிறார். எங்கே நாம் அந்த ரகசியத்தை சொல்லலன்னா நம்மை விட்டு போய்விடுவாளோ என்று சொல்லி இறுதியாக சிம்சோனுடைய அழிவு அந்த தெலீலாருடைய கரங்களில் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க மனுஷங்க யாரும் உங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக கடவுளை துக்கப்படுத்திட்டு கடவுளுடைய வார்த்தையை மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு அழிவு அந்த மனுஷங்களால தான். ஆகவே மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய காரியங்களை செய்து கொண்டு நம்மை படைத்த தேவனை துக்கப்படுத்துவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அழிவாயிருக்கும். அதே ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் அத்தனையையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு திரும்ப கொடுக்க வல்லவர். God bless you.